இன்றைய பிள்ளைகள் நாங்கள் சரி ஓகே இதில் இந்த கிராஃப் தான் காட்டலாம். ஒரு கிராஃபுக்கு இருங்களா எடுக்கலாம். அப்போ இந்த ஓரளவு மேற்பரப்பில் இருந்து ஓரளவு நேரத்தில் கதிர்க்கப்படுற சக்தி கவனமாக இருக்கணும். இதை வந்து வேவ் லென்த்னு போகிறோம். இது நாங்கள் பரிசோதனை ரீதியாக ஒரு கரும்பொருளின் ஓரளவு மேற்பரப்பில் இருந்து ஓரளவு நேரத்தில் கதிர்க்கப்படுற சக்தியை காண்றோம். ஓரளவு நேரத்தில் கதிர்க்கப்படுற சக்தி பி ஓரளவு பரப்பு பி எப்போனே இன்று யூனிட் வேவ் லென்த் இன்டர்வல்னு சொல்லுவோம். அதாவது பாருங்க இன்டென்சிட்டி அதாவது ஓரளவு பரப்பிலிருந்து ஓரளவு நேரத்தில் ஓரளவு பரப்புகளால் கதிர்க்கப்படுற சக்தி கதிர்ப்பின் சக்தி அதாவது இன்டென்சிட்டி கவனிங்க. இதில் எழுதலாம் பாருங்க இன்டென்சிட்டி அதாவது செறிவு இன்டென்சிட்டி. அப்போ தமிழ் எழுதுவோம் ஓகே. அதாவது இதில் எடுத்து பார்த்தோமா இருந்தால் கவனிங்க இந்த இஎன் எடுக்கிறேன். இது வந்து இஎன் மாதிரி இருக்கும்னா பேட்ஸ் மீட்டர் -2 per unit wavelength interval. Unit wavelength interval. Wavelength interval. அதாவது அலகு ஆயிடை அலகு அலநிலை ஆயிடை இன்டர்வல். அதாவது இ வாட்ஸ் மீட்டர் -2 per d lambda அண்டு போடணும். ஓகே அலகு ஆயிடை அலகு அலைநிலை ஆயிடைக்கான சக்தி அதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கவனமாக இருக்கணும். இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோமா இருந்தால் ஒரு கரும்பொருள் இந்த சக்தி என்ன இந்த கிராஃப் இப்படி கரும்பொருள் கதிர்ப்புக்குரிய பரிசோதனை முடிவு எப்படி அமைஞ்சது. இந்த பரிசோதனை முடிவை விளக்குறதை தான் நாங்கள் பிளாங்கின் தத்துவமும் ஐன்ஸ்டீன் ஒரு துணிக்க கொள்கையை அறிமுகப்படுத்தினோம். இந்த பரிசோதனை முடிவு எப்படி அமைதுன்னா ஒரு கரும்பொருளின் ஓரளவு மேற்பரப்பிலிருந்து காலப்படுற சக்தியை பார்க்குறான். ஓரளவு மேற்பரப்பிலிருந்து காலப்படுற சக்தி சக்தியின் பரப்பு எவ்வளவு பரப்பு கமா ஓரளவு நேரம். அப்போ கீழே நேரத்தையும் போடலாம். நேரம் ஓரளவு நேரத்தில் ஓரளவு பரப்பிலிருந்து கரும்பொருள் ஓரளவு பரப்பிலிருந்து காலப்படும் சக்தி அதைத்தான் நாங்கள் என்னென்னு போடுறோம் இஎன்னு போட்டோம்னா இது வந்து பேட்ஸ் மீட்டர் -2. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இந்த ஓரளவு பரப்பிலிருந்து எல்லா அதிர்வன்களுடைய எல்லா அதிர்வன் எல்லா வெவ்வேறு அதிர்வன் என்ன கருத்து வெவ்வேறு அலைநிலையத்துடன் சக்தி காலப்பட்டு கொண்டு தொடர் திசையம் தானே. தொடர் திசையம்னா என்ன வெவ்வேறு அதிர்வன்கள் வெவ்வேறு அதிர்வன்களோட சக்தி தொடர்ச்சியாக காலப்பட்டு கொண்டு. எனவே அந்த வெவ்வேறு அதிர்வன்னா மீன் வெவ்வேறு அலைநிலம். அப்போ அந்த அலைநிலத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஒவ்வொரு பிரிவாக உதாரணமாக எடுப்போமே ஒரு 5000 ஆங்ஸ்ட்ரோம் இதுலேருந்து 5001 ஆங்ஸ்ட்ரோம் என்று எடுப்போம். 5001 ஆங்ஸ்ட்ரோம் அப்படி என்று எதிர்பார்த்தீங்கன்னா கவனிங்க 5000 ஆங்ஸ்ட்ரோம்லேருந்து 5001 ஆங்ஸ்ட்ரோம் அந்த ஆயுடைக்கான சக்தி எவ்வளவு இந்த அலைநீளத்துக்கு இல்லை 5000லிருந்து 5001 வரையும் காலப்பட்ட சக்தி எவ்வளவு அந்த அலைநீளத்தில் காலப்பட்ட சக்தி எவ்வளவு அதை மெஷர் பண்ணுறான். இப்போ இந்த 5001லேருந்து 5002 அப்படி ஒவ்வொன்றா அளந்து பார்த்து கிராஃப் தான் என்ன ஷேப்பில் வருதுன்னா இந்த ஷேப்பில் வந்துச்சான். இது வந்து வேவ் லென்த் லெம்டா. இந்த அழகை பார்க்கணும் பலகோணம் இ வாட்ஸ் மீட்டர் -2 ஓவர் டி லெம்டா பலகோணம் புள்ளியல். இது ஒரு பரிசோதனை முடிவு. இந்த பரிசோதனை முடிவு இந்த வரைவு அதாவது கரும்பொருள் கதிப்புக்குரிய வரைவின் வரைவுக்கு விளக்கம் கொடுக்கணும். இந்த வரைவு ஏன் இப்படி வந்தது என்ற விளக்கம் கொடுக்கறது தான் எங்க அதாவது ஒவ்வொரு பரிசோதனை முடிவுக்கும் விளக்கம் கொடுக்கறது பௌதிகம். இந்த பரிசோதனை முடிவுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இவரால் கிளாசிக்கல் பிசிக்ஸால் முடியாமல் போயிடுது. கிளாசிக்கல் பிசிக்ஸ் மீன் நியூட்டன் பொறியியல் அலக்கொள்கை அதெல்லாம் கிளாசிக்கல் பிசிக்ஸ் அதால் விளக்கம் கொடுக்க முடியாமல் போயிடுது. தொடர்பியல் கொள்கையாலும் விளக்கம் கொடுக்க இல்லாது. அப்போ இதில் வந்து ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் அதாவது துணிக்க கொள்கையை மேக்ஸ் பிளாங்க் என்ற ஒரு பிளாங்க் என்ற விஞ்ஞானி முன்வைக்கிறார். சரியா இந்த பிளாங்க் என்ற விஞ்ஞானி முன்வைச்சு ஏன் இப்படி இந்த லைனில் போகுது என்று பார்க்க போகிறேன். அப்போ இந்த வரைவு ஏன் இப்படி அமைஞ்சது என்றதுக்கு விளக்கம் கொடுக்குறது அவர்கிட்ட வியூ. அப்போ கிளாசிக்கல் பிசிக்ஸ் என்னத்தை சொல்லுது இந்த துணிக்கு ஏன் இப்படி வரையுதுன்னு சொன்ன எடுத்தாருண்டா அதாவது துணிக்க பகுதி அதாவது எங்களை பழைய தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க இது வந்து இதில் இருக்க இந்த கரும்பொருள் இந்த மேற்பரப்பில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் வந்து அதாவது அதிரிக்க அதில் வந்து ஒரு மின்காந்த அலை வந்து உருவாகுது அலை உருவாகுதுன்ற விஷயத்தில் வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போயிடும். அது வந்து இந்த பரிசோதனை முடிவு
ஹை ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் கூண்டுக்கெல்லாம் பொருந்தா போகுது. அப்போ இப்போ இவர் என்ன விளக்கத்தை கொடுக்குறார் ரெண்டு பார்த்தோமா இருந்தா கவனிங்க. இந்த மின்காந்த கதிர்ப்பு இந்த வரைவுக்கு என்ன விளக்கம் கொடுத்துக்க ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோமா இருந்தால் அவர் சொல்லுவார விஷயம் என்னன்னு சொன்னா கவனிங்க. இதில் வந்து ஒவ்வொரு கதிர்ப்பும் இது வந்து என்ன வியூ அண்ட் விளக்கம் இவர் கொடுத்த விளக்கம் இந்த வரைவுக்கு பொருந்திடுது. அப்போ அதாவது பிளாங்க் என்ற விஞ்ஞானியால் கொடுக்கப்பட்ட விளக்கம் வந்து வரைவுக்கு பொருத்தப்பட்டு திருத்தி அளிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பிளாங்கின் கொள்கை தான் இப்போ பிளாங்கின் தத்துவத்தால் தான் இதை நாங்கள் விளங்கப்படுத்தலாம் தத்துவம். அப்போ இவர் என்ன இதுக்கு முன்மொழிஞ்சிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்கிறார் முதலாவது விஷயம், அதாவது என்னது சொல்கிறாருன்னா ஓகே என்ன சொல்கிறாருன்னு இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயம் அவர் சொல்கிற விஷயம் வந்து முதலாவது இதில் வந்து ஒன்று அட்டோமிக் ஆசிலேட்டர்னு சொல்கிறார். அதாவது அணுக்கள் வந்து அதிர்வதால் தான் அட்டோமிக் ஆசிலேட்டர் அதிர்வினால் அணுக்கள் அதிர்வினால் தான் இந்த இது உருவாகுதுன்னு சொல்கிறார். அதிர்வுகள் அணுக்களின் அதிர்வுகள் அட்டோமிக் ஆசிலேட்டர். அப்போ இந்த அட்டோமிக் ஆசிலேட்டர்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ரெண்டு எதிர்பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு அட்டோம்னு நாங்கள் சொல்கிறது இலத்திரனைத்தான் கவனிங்க. ஒரு மட்டத்திலிருந்து இன்னொரு உதாரணமாக சக்தி மட்டத்தை பார்ப்போம்னா ஒரு சக்தி மட்டத்திலிருந்து இன்னொரு சக்தி மட்டத்துக்கு இப்போ இலத்திறன் வருது அந்த சக்தி மட்டங்கள் கணக்கு இருக்கு. அதுதான் அவர் சொல்லிக்க அவங்க சக்தி மட்டம் ஒரு சக்தி மட்டத்திலேருந்து குவாண்டம் ஸ்டேட் இதை சொல்லலாம். ஒரு சக்தி மட்டத்தில் இன்னொரு சக்தி மட்டத்துக்கு இலத்திரங்கள் வருது. அதாவது இலத்திரன் விளைவிக்க சக்தி காலப்படும். அப்போ இதைத்தான் இந்த அணுக்களின் அதிர்வெண்டு அவர் சொல்றார். ஆகவே அணுக்களின் அதிர்வண்டிக்க இப்படி ஒவ்வொரு சக்தி மட்டங்கள்லேருந்து வந்து கொண்டிருந்தா இப்படி ஒவ்வொரே வரலாம். ஆகவே ஒரு சக்தி மட்டம் இந்த சக்தி மட்டத்திலேருந்து ஒரு சக்தி மட்டத்திலேருந்து இன்னொரு சக்தி மட்டத்துக்கு வரைக்க இந்த கால்ற சக்தி அலை வடிவமாக காலுதுன்னு தான் அவர் சொல்லியிருக்கார். அந்த அலை வடிவமாக கால்ற சக்தி என்னவா இருக்குமெண்டாவாம் HF அவர் சொல்றார். எஃப் வந்து அந்த அதிர்வன், ஹெச் வந்து பிளாங்கின் மாறு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த கரும்பொருள் கதிர்ப்புக்குரிய விளக்கத்தை சொல்றார். என்ன, ஒரு கரும்பொருள் ஓரளவு மேற்பரப்பிலிருந்து ஓரளவு நீளத்தில் அலகு அலநீள ஆயிடை அலகு ஆயிடை அதாவது டி லெம்டா அலகு அலநீள ஆயிடையில் காலப்பட்ட கதிர்ப்பின செறிவை அளந்து அந்த கதிர்ப்பின செறிவுக்கும் அலநீளத்துக்கும் கிராஃப் இருந்தால் இந்த வடிவத்தில் வந்திருக்கு. அப்போ இந்த வடிவத்தில் வந்ததுக்கான கிராஃபுக்கு என்ன முக்கியம் என்று பார்த்தா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். அதாவது பிளாங்க். மற்ற கிளாசிக்கல் பிசிக்ஸாலேயே கொடுக்கப்பட்ட விளக்கம் முழுக்க பொருந்தியில்லை. எனவே பிளாங்க் கொடுத்த விளக்கம் தான் இந்த பரிசோதனை முறைக்கு பொருந்தி இருக்கு. அந்த பிளாங்க் வந்து ஒரு துணிக்க கொள்கையை உட்படுத்துகிறார். அதில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பிளாங்கின் தத்துவத்தை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் என்ன நடக்க போகுது பாருங்கள். இதில் வந்து இந்த அணுக்கள் அட்டோமிக் ஆசிலேட்டர்னு சொல்கிறது. அட்டோமிக் ஆசிலேட்டர் ஆகவே இதில் வந்து ஆசிலேட்டர், அதாவது இது அணுக்களை அதிருது. அப்போ பேருந்து இந்த ரெண்டாவது இந்த பாயிண்ட்ல சொல்கிறார். ரெண்டாவது பாயிண்டை பாருங்க. இந்த அட்டோமிக் ஆசிலேட்டர் எனர்ஜி என்ன, எனர்ஜி என்னது E = NHF போடலாம்னு சொல்லிக்க. NHF N வந்து 0, 1, 2, 3 அப்படி போகலாம். அப்படி போகலாம். அப்போ N = 0 ஒரே சக்தி மட்டத்தில் எனர்ஜி லெவல் சக்தியை காலாது. N E பாருங்க. அதாவது முதலாவது அவர் சொல்லிக்கிற விஷயத்தை பார்த்தோமா இருந்தா சரியா, இதில் வந்து பார்த்தோமா இருந்தா இந்த வியூ தெரியணும். அதாவது வியூ N,3 N = 0. அப்போ ஒவ்வொரு டிஸ்கிரியேட் வேல்யூ. அப்போ இந்த இது வந்து இந்த சக்தி எண்ணிடப்படக்கூடியதாக இருக்குது. எண்ணிடப்படக்கூடியனா குவாண்டம். அப்போ யார் சொல்லியிருக்கிற, பிளாங்க் சொல்லியிருக்க. அப்போ இந்த பிளாங்க் சொன்ன விஷயத்தில் பார்த்தோமா இருந்தால் E = NHF ரெண்டு எடுத்து பார்த்தோம்னா இது ரெண்டாவது விஷயமா சொல்லியிருக்க. அதாவது இந்த துணிக்கைகள் கரும்பொருளிலிருந்து அட்டோமிக் ஆசிலேட்டர் அணு இந்த அதிர்வுகள் காரணமாக அணு அதிர்வுனா என்ன ஆசிலேஷன், அதாவது இலத்திரன் ஒரு சக்தி மட்டத்தில் இன்னொரு சக்தி மட்டத்துக்கு வரும். பென்சில் கீழ் சக்தி மட்டத்தில் மேல் சக்தி மட்டத்துக்கு போகலாம். ஆகவே இந்த அதால் வரும்போது காலப்படுற சக்தி அலை வடிவமாக காலப்படுது. அது வந்து HF இந்த முழுவன் மடங்களாக இருக்கும். N1 NHF, N=1, N=2, N=3 என்று இதை அடையாளப்படுத்தி இதை விளங்கப்படுத்தி கொண்டு போய்க்க இந்த கிராஃப் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கிறார். அதை இருக்கா இதில் பார்த்து காட்டுறேன். ஓகே, கான்செப்ட் இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் கவனிங்க. இந்த லைனை பாருங்க. இந்த இதில் பார்த்தோமா இருந்தால் இதான இந்த சக்தி மட்டம். இங்கே வந்து பாருங்க,
n சமன் is equal to NHF. அதாவது இதில் n equal 1 n equal 2 என்றா அதாவது 10லேருந்து 1க்கு வருதுண்டா HF. 10ல இப்போ சக்தி மட்டம் 10லேருந்து 1 n equal 1 n equal 2 n equal 3 என்று போய்க்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா n equal 3 என்று வரைக்கும் இதுலேருந்து இங்கே வருதுண்டா மீன் A is equal to 2HF. அதாவது 3 செய்ய 1 10 அப்போ 2HF அந்த சக்தி மட்டம் அப்படி. அப்போ இந்த இதில் எனர்ஜி லெவல்ஸ் அதாவது சக்தி மட்டங்களை பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கும். இது வந்து மேலே போக 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 கிட்ட வந்து ஒன்று நெருக்கமாக காணப்படும் சக்தி மட்டம். சக்தி உயர்ந்து கொண்டு போய்க்க அங்கே சக்தி மட்டம் வந்து நெருக்கமாக காணப்படும். அது சக்தி மட்ட வித்தியாசம் குறைவாக இருக்கும். சக்தி மட்டங்கள் அதாவது குவாண்டம் ஸ்டேட்னு சொல்றது. குவாண்டம் ஸ்டேட் சக்தி மட்டங்களுக்கு இடப்பட்ட வித்தியாசம் குறைவாக இருக்கும். ஆனால் சக்தி மட்டங்கள் நெருங்கி காணப்படும். ரைட். அப்போ நாங்கள் இதில் பார்த்தோமா இருந்தால் மீன் என்னத்தை அடையாளப்படுத்திக்கோம்னு சொன்னேன் பாருங்க. இதில் இந்த லைனை பார்த்தோம்னா ஈஸ் ஈக்குவல் NHF. அப்போ எங்க இந்த வியூ என்ன அவருக்கு இந்த கிராஃப்க்கு விளக்கம் கொடுக்கணும். அதாவது ஒரு அட்டாமிக் ஆசிலேட்டர் அதாவது அணுக்களுடைய அதிர்வினால தான் இந்த சக்தி காலப்பட்டிருக்கு. அந்த சக்தி காலப்பட்டது அவர்கிட்ட கருத்தின்படி டிஸ்கிரியேட் வேல்யூ தான் அதாவது எண்ணிடப்படக்கூடியதாக தான் வந்திருக்கு. E7NHF என் வந்து அந்த எனர்ஜி ஸ்டேட் இந்த எனர்ஜி ஸ்டேட் அதாவது மீன் சக்தி மட்டங்கள் குவாண்டம் ஸ்டேட்னு சொல்லலாம். அது இந்த முழுவன் மடங்கு HF இந்த முழுவன் மடங்காகத்தான் காலப்படும். HF இந்த முழுவன் மடங்காகத்தான் காலப்படும். ஆவி இஸ் ஈக்குவல் டு NHF அப்படி முழுவன் மடங்காக காலப்படுது என்று எதிர்பார்த்துக்கார். அவர் வந்து துணிக்க கொள்கையை பற்றி கதைக்கல. அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியார். ஒரு ஒரு கணித ரீதியான ஒரு முடிவாகத்தான் அவர் யோசிச்சுக்கார். அவன் இந்த முடிவு இப்படி NHF F வந்து அதிர்வன். அப்போ அவர் நினைச்சிருக்க ஒரு அலவடிவமாக தான் இந்த காலி இருக்கு. டார்க் பிளாங்க் ஒரு பண்டில்ஸாக வந்து விழுகுதுன்னு எதிர்பார்க்குறேன். ஒரு கட்டையாக வந்து விழுகுது. ரைட். ஒப்போ அவர்கிட்ட வியூ என்னென்னா இந்த இவர் என்னென்ன விளக்கம் படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே போக பார்த்தீங்கன்னா மேலே போக இந்த சக்தி மட்டம் இந்தியாவில் வந்து இதில் வந்து டிரான்சிஷன் அலைநீளம் கூட 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 சக்தி மட்டம் குறையும். அதாவது அலைநீளம் கூட கூட பாருங்க அடுத்த எனர்ஜி லெவல்ஸுக்கு இடப்பட்ட சக்தி மட்டங்கள் குறையும். அவை சக்தி மட்டம் குறையக்க என்ன நடக்கும் சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். எனவே இதுக்கான நிகழ்வு இந்த டிரான்சிஷன் அதாவது இந்த சக்தி மட்டத்தில் இந்த அதிர்வன் அலைநீளம் கூடினதில் கால்றதுக்கான டிரான்சிஷன் வந்து அதாவது நிலமாற்றம் கதிர்ப்புக்கான நிகழ்வு கூட கவனமாக இருக்கணும். இதில் வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் கவனிங்க. இந்த அட்டாமிக் ஆசிலேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணினா கவனிங்க. இதில் இந்த லாங் வேவ்லேருந்து பாருங்கள் அதாவது அதிர்வன் கூடின பகுதியை பாருங்கள். அதிர்வன் கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா அலைநீளம் கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா அலைநீளம் கூடின பகுதி அங்கே சக்தி குறைவாக இருக்குது. அவை சக்தி குறைவாக இருக்கு. பேஸ் இந்த ஸ்பீட் மாறலி தானப்பா. இப்போ சக்தி குறைவாக இருக்குமா இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க இதுக்கிடப்பட்ட சக்தி குறைவாக இருக்குது. அப்போ HF F வந்து குறைவாக இருக்குது. அப்போ ஈஸிக்கோல் NHF வண்டிக்கு கவனிங்க அதாவது இந்த டிரான்சிஷன் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் ப்ரோபபிலிட்டி வந்து கூட போகுது. எப்படி கூடுமெண்டா இது அதாவது இங்கே F வந்து குறைவு அதிர்வன் குறைவு. ஆனால் இந்த மேலே இருந்து சக்தி மட்டத்தில் ஏற்றப்பட்ட சக்தி காலல் இந்த நிலை மாற்றம் நடக்கிறது. இந்த சக்தியில் வார அளவு நிகழ்தவு கூட. எனவே இதில் வந்து சக்தி குறைவாக இருக்குது அதே நேரத்தில் நிகழ்தவு கூடவாக இருக்குது. எனவே இதில் ஒரு குறைஞ்ச பெருமானமாக தான் இருக்க போகுது. நிகழ்தவு கூட சக்தி குறைவு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இங்கே வந்து அது அலைநீளம் குறைவு. அலைநீளம் குறைவுண்டா என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த அலைநீளம் குறைவுண்டா இங்கே இருக்க சக்தி மட்டம் பெருசாக இருக்குது. ஈவன் E2 அதாவது இந்த சக்தி மட்டம் நான் அங்கே கிராஃப்ட் எடுத்து காட்டேன். சக்தி மட்டம் கூட ஆனால் சக்தி மட்டம் அதாவது சக்தியிடப்பட்ட வித்தியாசம் கூட சக்திகளுக்கு வித்தியாசம் கூட சக்தி மட்டம் குறைவு. நம்பர் ஆஃப் சக்தி மட்டம் அதாவது நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து குறைவு. எனவே இதில் டிரான்சிஷன் நடக்கக்கூடிய ப்ரோபபிலிட்டி நிகழ்தவு வந்து குறைவு. அவை நிகழ்தவு குறைவு இதில் வார அந்த டிரான்சிஷன் அதாவது சக்தி காலப்படுற எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதால ஆனால் சக்தி கூட குறைவாக இருக்குது எண்ணிக்கை அந்த காலப்படுற எண்ணிக்கை குறைவாக இருக்குது. எனவே இது பெருக்கத்தை பார்க்குறேன். அதாவது சக்தி மட்ட வித்தியாசத்துக்கும் அந்த நிகழ்தவின் பெருக்கத்தை பார்த்து பெருக்கினா இதுலேயும் குறைவாக இருக்குது இதுலேயும் குறைவாக இருக்குது. ஏன் இங்கே வந்து நிகழ்தவு கூட அதாவது அந்த டிரான்சிஷன் சக்தி மட்டத்தில் இறங்குறதுக்கான டிரான்சிஷன் அளவு கூட இருக்குது கூடுது. ஏன் அங்கே சக்தி மட்டங்கள் நிறைய இருக்குது ஆகவே அங்கேருந்து நிகழ்தவு கூட இருக்குது.
இங்கே சக்தி மட்டங்கள் குறைவாக இருக்குது, ஆகவே அங்கே நிகழ்தகவு குறைவாக இருக்குது. நிகழ்தகவு குறைவாக இருந்தால் இந்த எத்தனை கதிர்ப்பு காலப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ அங்கே கூடுதலான கதிர்ப்பு சக்தி குறைஞ்ச அளவில் காலப்பட்டால் அது இந்த பெருமானம் இப்படி வரலாம். அதே இதில் கதிர்ப்பு சக்தி வித்தியாசம் கூட, ஆனால் கதிர்ப்பு காலப்படுற கதிர்ப்பு எண்ணிக்கை குறைவாக இருந்தால் இங்கே வரும். அப்போ இதில் வரைக்க அவர் சொல்கிறார், ஒரு லேம்டா ஒரு அளவாக இருக்க, ஒரு மீடியன் நடுப்பகுதியில் வரைக்க காலப்படுற சக்தியின் அளவும் கூட ஒரு அளவு பெருசு, அதே நேரத்தில் என்னவா இருக்கும் அந்த புரேவலிட்டி நிகழ்தகவும் கூட, எனவே 10 கிட்டத்தட்ட சமனாக இருக்கான் அந்த மேக்ஸிமம் வேல்யூ வரும். திருப்பி ரூபா விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அப்போ இந்த கண்டிஷன் இந்த கிராஃப் அவர் வடிவாக விளங்கப்படுத்திட்டார். இஞ்சாலேயன் கிராஃபில் இப்படி குறைஞ்சி வருது, இஞ்சாலேயன் கிராஃபில் குறைஞ்சி வருது, ஏன் இந்த கிராஃபில் கூடி வருது அப்படின்றத மேக்ஸ் பிளாங்க் விளங்கப்படுத்திக்கார். அதுக்கு பிறகுதான் அந்த பிளாங்கின் தத்துவம் வேலிட் என்று எடுத்துக்கொண்டாங்க. அப்போ நாங்கள் இதில் பார்க்க போகிற விஷயத்தை பாரு திருப்பி ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த கரும்பொருள் கதிர்ப்பு எப்படி இந்த ரேடியேஷன், அதாவது கரும்பொருள் கதிர்ப்பில் காலப்படுற சக்தி எப்படி, அதாவது கிளாசிக்கல் பிசிக்ஸாலேயோ அல்லது நியூட்டோனி அதாவது ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவ் பிரின்சிபலாலேயோ அப்ளை பண்ண முடியாது, விளங்கப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம். சரியோ? அப்போ பாருங்க, இதில் அடையாளப்படுத்துறத பாருங்க. இதில் பாருங்க, முதலாவது அடையாளப்படுத்த பாருங்க. இங்கே என்ன நடக்குன்னா, இந்த ஒரு அணுவில் சக்தி மட்டங்கள் அங்கே மேலே போக சக்தி மட்ட வித்தியாசம் குறைவாக இருக்கும், சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடும். சக்தி மட்ட வித்தியாசம் குறைவாக இருக்கும், சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடும். அப்போ நான் சொல்றது அணு அட்டோமிக் ஆசிலேட்டரை பற்றி கேட்குறேன். அதாவது அணு அதிர்வு ரெண்டா, இதில் கருத்து என்ன ஆசிலேட்டர்ன்றது, அதாவது இலத்திரம் தான் கேட்குறோம் ஆசிலேட்டர். ஓகே, இதில் என்ன நடக்குது, ஒரு சக்தி மட்டத்திலேருந்து இன்னொரு சக்தி மட்டத்துக்கு எலக்ட்ரான் வரலாம். அப்போ இங்கே பாருங்க, இதுக்கிடையில இருக்கிற கேப் கூட n=2 n=1 பாருங்க, n=1 இதுக்கிடையான எனர்ஜி கேப் கூட. அப்போ டிஃபரன்ஸ், அதாவது HF கூட, எனர்ஜி கேப் கூட, சக்தி கூட, அதான் கண்டிஷன், சக்தி கூட, சக்தி வித்தியாசம் கூட. ஆனால் இங்கே பாருங்க, சக்தி வித்தியாசம் கூட, இங்கே இருக்கிற இந்த லேம்டா குறைவண்டா அதிலும் கூட, HF தான் போட போடணும், அதிலும் கூட அவை சக்தி வித்தியாசம் கூட. ஆனால் இங்கே சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதால, இதில் இருக்க சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதால இந்த நிகழ்தகவு இப்படி நடக்கக்கூடிய நிகழ்தகவு குறைவு. அப்போ நிகழ்தகவு தர இந்த சக்தி வித்தியாசம்தான் இந்த செறிவை குறிக்கும். அதாவது E இன்டு டி லேம்டா பேட்ஸ் மீட்டர் -2 ஓவர் டி லேம்டான்னு போடுறது என்னதை கருதுங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த சக்தி வித்தியாசம் தர என்னது நான் சொல்கிறேன், அந்த நிகழ்தகவு எவ்வளவு டிரான்சிஷன் நடக்குது ரெண்டு பேர் இருக்கு. அப்போ சக்தி வித்தியாசம் பெருசு, இதே ஏன்னு எடுப்போம், இதை விஏன்னு எடுத்தீங்கன்னா A×B தான் இதை சொல்லிட்டேன். இங்கே நடக்குது சக்தி வித்தியாசம் பெரிது, இது பெரிது, சக்தி வித்தியாசம் பெரிது. இங்கே நடக்குது சக்தி வித்தியாசம் சின்ன, இங்கே பாருங்க சின்ன சின்ன வித்தியாசம். சக்தி வித்தியாசம் சக்தி மட்ட வித்தியாசம் சக்தி மட்ட வித்தியாசம் சின்ன சிறிது. இதில் என்ன, அதை நான் A என்று போடுறேன். ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூட, அவை நிகழ்தகவு என்ன செய்யும், நிகழ்தகவு கூட, நிகழ்தகவு B கூட. அப்போ A×B அங்கேயும் சின்ன தான் இருக்கும், வித்தியாசம் சின்ன, நிகழ்தகவு பெரிது. ஏன் நிகழ்தகவு பெரிது, அங்கே சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்போ சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நிகழ்தகவு அங்கே பெருசாக இருக்கு. அப்போ நிகழ்தகவு தர அந்த சக்தி மட்ட வித்தியாசம் தான் அந்த சக்தியாக இருக்கு. E வாட்ஸ் மீட்டர் -2 அவர் டிஃபைன் பண்ண என்ன, நிகழ்தகவு தர அந்த சக்தி மட்ட வித்தியாசம். அப்போ சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா இருந்தால் நிகழ்தகவு கூட, ஆனால் சக்தி குறைவு, எனவே நிகழ்தகவு தர சக்தி அந்த பெருக்கம் இங்கே சின்னது. இங்கே சக்தி மட்ட வித்தியாசம் பெருசு, ஆனால் நிகழ்தகவு குறையுது. ஆகவே நிகழ்தகவு குறைவு, ஆனால் சக்தி மட்ட வித்தியாசம் பெருசு, எனவே பெருக்கம் சின்னதாக இருக்கு. இப்போ A×B பெருசாக இருக்கு. அதாவது A = B இருக்கேக்கு தான் A×B கிட்டத்தட்ட பெருசாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அப்போ இதில் என்ன நடக்கும் பாருங்க, இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஒரு லேம்டா பெருசு, அதே அதாவது சக்தி மட்ட வித்தியாசமும் பெருசு, அதே நேரத்தில் சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையும் புரபிலிட்டியும் பெருசாக இருக்கிறதால இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். உதாரணமாக கிட்டத்தட்ட A×B பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். A அதாவது சக்தி மட்ட வித்தியாசம், B அதாவது நிகழ்தகவு.
அதாவது சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையில் தங்கி இருக்கு. ஆகவே இதில் வந்து இந்த கிராஃப் வந்து இப்படி அமையுதுன்னு விளங்கப்படுத்திக்க. அப்போ பிளாங்க் சொன்ன தத்துவம் இவ்வளவு தான். அப்போ கரும்பொருள் கதிர்ப்புக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டார். சரியோ பிள்ளைகள்? அப்போ நாங்கள் ஒரு கரும்பொருள் கதிர்ப்புன்றது அவர் என்ன தலை விளங்கப்படுத்திக்கார்? அட்டோமிக் ஆசிலேட்டர். அடுத்தது அந்த சக்தி மட்டத்துக்கு வித்தியாசம் வந்து HF என்ற ஒரு டிஸ்கிரியேட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு NHF. NHF என்றது N வந்து 0, 1, 2, 3 என்று போய் கொண்டிருக்கும். N = 0 சக்தி மட்டம், அதாவது காலம் மாட்டது, உறிஞ்சவும் மாட்டாது. அப்போ இது வந்து ஒரு இதில் அவர் என்ன சொல்லி வந்திருக்காருன்னா, அப்போ குவாண்டம் ஆக்கிட்டார். அதாவது இது எண்ணிடப்படக்கூடிய இருந்தது. N = E = HF or 2HF or 3HF அப்படி என்றே போய்கொண்டு எண்ணிடப்படக்கூடியதை கொண்டு. ஆனால் அவர் அந்த போட்டோன் என்ற கான்செப்டை உள்வாங்க இல்லை. பிளாங்க் என்றவர் போட்டோன் என்ற கான்செப்டை உள்வாங்க இல்லை. அப்போ இவ்வளத்தையும் முடிச்சு கொண்டு வரைக்க இதை வந்து யார் எடுத்தார்? ஐன்ஸ்டைன் என்ற சயின்டிஸ்ட் வந்து இவர் அதை சொன்னார். ஓகே, இது பண்டில்ஸ் தான். ஓகே, அந்த E = HF என்றது ஒரு பண்டில்ஸாக இருக்கலாம், NHF என்றதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு என்ன, இதுகள் எல்லாம் துணிக்கைகளால் ஆனது. அந்த துணிக்கை தான் போட்டோன் என்று அவர் டிஃபைன் பண்ணி. இது வந்து வேவ்ஸ் இல்லை, அது துணிக்கைகளால் ஆனது. அந்த துணிக்கை தான் என்ன, அதாவது போட்டோன்ஸ் என்று டிஃபைன் பண்ணி இதைத்தான் துணிக்கை கொள்கை என்று டிஃபைன் பண்ணப்பட்டது. அவ பிள்ளையர் பார்த்தீங்கன்னா விளங்கணும். அதாவது மாடர்ன் பிசிக்ஸில் 3 விஷயமானது, அதாவது 3 எண்ணக்கருக்களை வழங்கப்படுத்த போகிறோம். 1 கரும்பொருள் கதிர்ப்பு, 2வது ஒளிமின் விளைவு, 3வது கதிர்த்தொழிற்பாடு. இந்த 3லையும் என்ன பிரச்சனை இருக்கு? இந்த பரிசோதனை முடிவு என்னத்தை விளங்கப்படுத்த போகுதுன்னா, கிளாசிக்கல் பிசிக்ஸால் இந்த பரிசோதனை முடிவு விளங்கப்படுத்தப்பட முடியாது. கிளாசிக்கல் பிசிக்ஸால் இந்த பரிசோதனை முடிவு விளங்கப்படுத்த முடியாததுக்கான காரணம் என்று கேட்டால், அந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஒரு லிமிட்டேஷன் தான். அதாவது பாருங்க, அப்போ கிளாசிக்கல் பிசிக்ஸால் விளங்கப்படுத்த முடியாமல் போயிக்க இது வந்து கிட்டத்தட்ட அட்டோமிக் லெவல், அட்டோமிக் சைஸ். அந்த அட்டோமிக் லெவல்னா அணுசக்தி, அணுமட்டங்களை வச்சு விளங்கப்படுத்த போறார். மைக்ரோஸ்கோபிக் சைஸ்ன்னு சொல்லுது. நுண்ணு துணிக்கைகளை வச்சு பார்க்க போனுங்க. அவங்க வந்து குவாண்டம் ஆப்டிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ் தான் அதாவது முன்னிறுத்தப்பட்டிருக்கு. இதுதான் நிச்சய வரையில் எல்லா பரிசோதனை முடிவுகளையும் விளங்கப்படுத்தக்கூடிய இருக்கு. அப்போ லைட், மின்காந்த அலைகள் துணிக்கைகளால் ஆனவை என்றதை கடைசியா ஐன்ஸ்டீனால் இது ப்ரூவ் பண்ணப்பட்டது. இவர் வேவ்ஸ் என்று வந்திருக்க பிளாங்க் தான். ஓகே, அதை திருப்பி ப்ரூவ் பண்ணவர் இல்லை, இது வேவ்ஸ் இல்லை, ஓகே, இது துணிக்கைகளால் ஆனது. அப்போ இப்போ இதில் கரும்பொருள் கதிர்ப்புக்கு நாங்கள் கிளாசிக்கல் பிசிக்ஸ் பாவிக்கலாது, அதாவது நியூட்டனும் பொறியியலோ அதாவது தொல்பியல் கொள்கையோ பாவிக்கலாது. அதாவது மின் துணிக்கை கொள்கை தான் பாவிக்கலாம். இந்த மின்காந்த கதிர்ப்புகள் எல்லாமே துணிக்கைகளால் ஆனவை. அந்த துணிக்கைகள் போட்டோன்கள் என அழைக்கப்படும். அப்போ இவ்வளவும் இதிலே அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருக்கு. சரியா? அப்போ இந்த பரிசோதனை முடிவை பார்த்தீங்க. ஓகே, இவ்வளவு ஓகே. இதுக்கு பிறகு இவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், இந்த கிராஃப்ல இருந்து நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ல இருந்து ஒரு 2 முடிவை அடையாளப்படுத்தக்கூடிய இருக்கு. இந்த கிராஃப்ல இருந்து 2 முடிவை நாங்கள் எடுத்திருக்கார், அதாவது 2 சயின்டிஸ்ட். அப்போ இந்த பரிசோதனை விளங்கப்படுத்த முடியும், அதாவது இந்த கொள்கை விளங்கப்படுத்தப்பட முன்னமே இந்த முடிவுகள் 2 எடுக்கப்பட்டிருக்கு. என்ன எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால், இந்த கவனிங்க, இந்த கரும்பொருள் ஓகே, அதாவது கரும்பொருள் ஓரலகு பரப்பிலிருந்து, கரும்பொருள் ஓரலகு பரப்பிலிருந்து ஓரலகு நேரத்தில் அலகு ஆயிடை, அலகு அலநீள ஆயிடை, அலகு அலநீள ஆயிடை இலே கதிர்க்கப்பட்ட செறிவு, அதாவது டி லெம்டான்னு போட்டு வைக்கணும் பிள்ளைகள் கவனிங்க. அதாவது டி லெம்டா கரும்பொருளின் ஓரலகு மேற்பரப்பிலிருந்து ஓரலகு நேரத்தில் அலகு அலநீள ஆயிடையில் கதிர்க்கப்பட்ட கதிர்ப்பின் செறிவு அளக்கப்பட்டு வரைவு வரையப்பட்டது அலநீளத்துக்கு லெம்டா. அந்த வரைவு தான் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு ஷேப் இருந்துச்சு. ரைட். அப்போ இந்த ஷேப் என்ன சொல்லப்படுது? இப்படியே 3 டெம்பரேச்சருக்கு மாற்றலாம். இந்த கதிர்க்கப்படுற செறிவு என்னத்தில் தங்கி இருக்கா? கவனமாக இருக்கணும். கவனிங்க, இந்த செறிவு வந்து வெப்பநிலையில் மட்டும் தங்கி இருக்கு. வெப்பநிலையிலையும் அது என்ன மேற்பரப்பின் தன்மையிலையும் தங்கி இருக்குன்னு சொல்லிடுறேன். சரியோ? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செறிவை ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தார். ஓகே, எப்படி எடுக்கிறார்? இந்த கிராஃபை பார்க்குறார். இந்த கிராஃபை பார்த்துட்டு இவ்வளவு கிராஃபையும் இந்த ஐடியாவை எடுக்கிறார். இந்த பரப்பை காண்றார். இந்த பரப்பை என்னத்தை சொல்லுமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இந்த பரப்பை பார்த்தீங்கன்னா என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரப்பு அதாவது இ வேட்ஸ்
மீட்டர் மைனஸ் டூ சொல்லும். ஏன் இ வேட்ஸ் மீட்டர் மைனஸ் டூ சொல்லும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ வேட்ஸ் மீட்டர் மைனஸ் டூ, இ வேட்ஸ் மீட்டர் மைனஸ் டூ. ஏன் இ வேட்ஸ் மீட்டர் மைனஸ் டூ எதிர்பார்க்குறேன்னா, இந்த பாருங்க பைஎக்ஸில் வந்து இ வேட்ஸ் மீட்டர் மைனஸ் டூ ஓவர் லேம்டா இன்டு பரப்பண்டா எக்ஸ்எக்ஸில் லேம்டா. அப்போ இந்த லேம்டாவும் வெட்டுப்பட்டா இ வேட்ஸ் மீட்டர் மைனஸ் டூ. அதில் கருத்து என்ன? கரும்பொருளின் ஓரளவு பரப்பிலிருந்து காலப்படும் மொத்த ஓரளவு இணையத்தில் காலப்படும் மொத்த சக்தி, அதான் செறிவு. கரும்பொருளின் ஓரளவு மேற்பரப்பிலிருந்து காலப்படும் மொத்த சக்தி, அதான் செறிவு. அந்த செறிவு எதுக்கு தீர்மானமாக இருக்கின்றாவாம்? இதில் ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இ ப்ரொபோர்ஷனல் டு டி டு த பவர் 4. அந்த கரும்பொருளின் மேற்பரப்பின் தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்குக்கு நேரு சமன் சொல்லப்படும். கரும்பொருளின் மேற்பரப்பின் தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்குக்கு நேரு சமன் சொல்லப்படுது இந்த பரப்பு. அப்போ இந்த பரப்பை, இந்த தியரி இந்த கரும்பொருளின் கதிர்ப்பிலிருந்து காலப்பட்ட தியரி. அந்த கரும்பொருள் கதிர்ப்பின் பரிசோதனை முடிவு இதான். அப்போ இந்த தியரியை நீங்கள் எடுக்க பார்த்தீங்கன்னா இ ப்ரொபோர்ஷனல் டி டு த பவர் 4. அப்போ இப்படி வெவ்வேறு வெப்பநிலை கிராஃப் என்ன, அதாவது இங்கே பாருங்க, இதில் வெவ்வேறு வெப்பநிலை கிராஃப் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 500 கெல்வின் வெப்பநிலை, இதில் வந்து 500 கெல்வின், இது வந்து 1000 கெல்வின், இது வந்து 2000 கெல்வின், இது வந்து 500 கெல்வின், இது வந்து 1000 கெல்வின் அப்படின்னு போகும். அப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது இந்த ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். எந்த ஏரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணுறார். எந்தெந்த ஏரியான்னு பாருங்க. இந்த ஏரியா, அதாவது இந்த பரப்பு, அதே மாதிரி இப்போ இந்த பரப்பு, இந்த பரப்பை பார்ப்போம். இந்த பரப்புகள் என்னதுக்கு நேரு சமன்னு சொல்லப்பட்டிருக்கு? அடுத்து வந்து பாருங்க, இதில் வந்து பார்த்த மாதிரினா இந்த பரப்பு, அந்த பரப்பு என்னதுக்கு நேரு சமனாக இருக்குன்னா இ ப்ரொபோர்ஷனல் டு டி டு த பவர் 4. அந்த மேற்பரப்பின் தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்கு நேரு சமன் சொல்லப்பட்டது. அது பரிசோதனை முடிவு. அதைத்தான் நாங்கள் இதைத்தான் விளங்கப்படுத்தி ஏன் இப்படி இந்த கிராஃப் வருதுன்றது விளங்கப்படுத்தியாச்சு. தேர் போட்ஸ்மேன், அதாவது மீன் பிளாங்கும் ஐன்ஸ்டீனும் சேர்ந்து விளங்கப்படுத்திட்டேன். ஆகவே அதால் இதில் பார்க்க தெரியுது வெப்பநிலை கூடிய நடக்கும் அட்டோமிக் ஆசிலேட்டரில் எனர்ஜி லெவல் கூடிய அந்த வித்தியாசம் வரும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ சீக்வல் டு, அதாவது ஒரு ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் போடப்படுது, சிக்மா இன்டு டி டு த பவர் 4. இது என்னது சொல்லுங்க பார்ப்போம். ஓரளவு பரப்பு கவனமாக இருக்கணுமா? இந்த யூனிட் என்ன? வேட்ஸ் மீட்டர் மைனஸ் 2. கரும்பொருளின் ஓரளவு பரப்பிலிருந்து காலப்படுற தொடர் திசையம் இது. கரும்பொருள் ஓரளவு பரப்பிலிருந்து காலப்படுற அந்த தொடர் திசையம் மொத்த சக்தி, ஓரளவு காலப்படுற மொத்த சக்தி சமன் இ சமன் சிக்மா இன்டு டி டு த பவர் 4. ஓரளவு பரப்பிலிருந்து காலப்படுற மொத்த சக்தி, மொத்த சக்தி மீன் ஓரளவு இணையத்தில் என்ன மொத்த சக்தி மீன்? எல்லா கதிர்ப்பு, எல்லா அலைநிலமுடைய கதிர்ப்பு, அந்த மேற்பரப்பால் காலப்படுற எல்லா அலைநிலமுடைய கதிர்ப்புகள் மொத்த செறிவு, அதாவது ஓரளவு பரப்பு ஓரளவு இணையத்தில் காலப்படுற சக்தி, அதான் என்ன? இந்த இ என குறிக்கப்படுது. இ சமன் சிக்மா டி டு த பவர் 4. இந்த சிக்மா வந்து ஸ்டெஃபான் கான்ஸ்டன்ட் சொல்றது. கவனிங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இ அலகு பரப்பிலிருந்து அலகு நேரத்தில் காலப்படும் மொத்த சக்தி என்று அடையாளப்படுத்தி. அப்போ சிக்மா என்ன? ஸ்டெஃபான் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஸ்டெஃபான் கான்ஸ்டன்ட் பெருமானம் வேறு சின்ன பெருமானமாக காட்டப்பட்டது. அது பரிசோதனை முடியும். இது ஸ்டெஃபான் விதி. இன்னொரு விதி இதிலிருந்து அடையாளப்படுத்தப்பட்டது பாருங்க. வரவிலிருந்து பின்வரும் முடிவுகள் பெறப்பட்டன. வெப்பநிலை அதிகரிக்க ஒவ்வொரு அலனில் ஆயிலும் கதிர்க்கும் செறிவு அதிகரிக்கிறது. வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு ஆயிரம் இருக்க கதிர்க்கின்ற செறிவு அதிகரிக்கும். அப்போ அது அடையாளப்படுத்தப்பட்டது. அப்போ சக்தி கூடும் அங்கே, அதாவது சக்தி அங்கே வெப்பநிலை கூடுதுன்னா திண்மங்களில் சக்தி கூடிக்கொண்டிருக்கும், அணுக்களில் சக்தி கூடும். வளையானது எக்ஸ்ட்ரா அமைக்கும் பரப்பு பொருளின் மேற்பரப்பின் தனி வெப்பநிலை 4ஆம் அடுக்கு. இது பரிசோதனை முடிவு. ஓகே, இதை எப்படி கால்குலேட் பண்ணிலாம் பார்த்தா இதைத்தான் ஸ்டெஃபான் விதின்னு சொல்லியிருக்கேன். இது கரும்பொருள் வலுகோணம். இது வந்து கரும்பொருளுக்கான கதிர்ப்பைத்தான் டிஸ்கஸ் பண்ணிக்க. அதாவது விலகோணம் கரும்பொருள் கதிர்ப்பு வந்து ஒரு தொடர் திருசியம் என்று விளங்கி இருக்கும். சரியோ? ஓரளவு பரப்பு. அப்போ ஒரு மேற்பரப்பு இதில் கரும்பொருளுக்கு டிஸ்கஸ் பண்ணப்படுது. அப்போ மொத்தம் இந்த கரும்பொருள் மொத்த சக்தி கவனிங்க. இந்த கரும்பொருள் ஓகே, இந்த கரும்பொருளால் வர மொத்த
ஒரு ஓரளவு பரப்பு இல்லாமல் மொத்தமாக வாழ சக்தியை கருத போறீங்கன்னா கருக்கப்புற சக்தியை கருதணுமா இருந்தா கவனிங்க, மொத்தமாக கருக்கப்புற சக்தியை கருதணுமா இருந்தா கவனிங்க, அதாவது என்னவா இருக்கும் இ, அதாவது மொத்த சக்தி வந்து எவ்வளவா இருக்கும், மொத்த சக்தி இஸ் ஈக்குவல் டு அதாவது இ இன்டு இ மொத்த சக்தி, அதாவது கரும்பொருள்னால் ஓரளவு பரப்பில் காணப்படும் மொத்த சக்தி, ஓரளவு பரப்பில் அதாவது ஓரளவு நேரத்து மொத்த பரப்பாக, அதாவது இந்த இ என்றது என்ன, கரும்பொருள்னால் ஓரளவு மேற்பரப்பிலிருந்து ஓரளவு நேரத்தில் காணப்படும் மொத்த சக்தி, ஓரளவு பரப்பிலிருந்து ஓரளவு நேரத்தில் காணப்படும் மொத்த சக்தி மீன் டிஃப்ரெண்ட் எல்லா ஆயிலும் அந்த மேற்பரப்பால் காணப்படும் எல்லா ஆயிலும் தலைமாற கதிப்பின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த மொத்த சக்தி என்று சொல்றது ஓரளவு நேரத்தில் காணப்படும் சக்தி பவர் என்று எடுக்கலாம். கரும்பொருள் இருந்து ஓரளவு நேரத்தில் காணப்படும் மொத்த சக்தி ஓரளவு பரப்பு இல்லை அவங்க என்ன போடுவீங்க, அதாவது ஏ இன்டு சிக்மா இன்டு டி டு தி பவர் 4, ஏ இன்டு சிக்மா இன்டு டி டு தி பவர் 4 இதைத்தான் இதில் அடையாளப்படுத்தி ரைட். ஏனிய பொருட்களாக இருந்தா கவனமா இருக்கும். ஓகே, ஏ இன்டு சிக்மா டி டு தி பவர் 4, ஓகே, ஏ இன்டு சிக்மா இன்டு டி டு தி பவர் 4 ஏனிய பொருட்களாக இருந்தா அப்போ இது சக்தி என்ன, அதாவது காணப்படும் சக்தி அதாவது பேட்ஸில் வருமா, ஓகே, இது இந்த சக்தி பேட்ஸ் ரைட், இது இந்த சக்தி வாட்ஸ் மீட்டர் மைனஸ் 2. இதில் வர கிராஃப் வந்து வேறு, அப்போ வாட்ஸ் மீட்டர் மைனஸ். ஏனைய பொருட்களாக இருந்தால் என்ன பண்ணால் இந்த மேற்பரப்புக்கு தன்மையில் தங்கி இருக்கும், அதாவது இந்த கதுக்கப்புற சக்தி வந்து மேற்பரப்பின் தன்மையில் தங்கி இருக்கும் அண்டது இருக்கும். மேலட்சிய மேற்பரப்புண்டா அங்கே ஈ வந்து உண்டு, அதாவது கரும்பொருள். இங்கே வந்து ஏனைய மேற்பரப்புண்டா கவனிங்க, இதில் ஒரு காலல் திறன் என்று டிஃபைன் பண்ணப்படும். அதாவது இங்கே பாருங்க, காலல் அதாவது ஏனைய மேற்பரப்பாக இருந்தால் மேற்பரப்பின் தன்மையில் தங்கியிருக்கும் மாதிரி மேற்பரப்பின் காலல் திறன் எனப்படும். இங்கே பாருங்க, ஏனைய இந்த ஈயை கதைக்கிறான், இந்த ஈ என்றது ஒரு காலல் திறன். அந்த காலல் திறன் ஈ என்றது அப்போ ஏனைய பொருட்களாக இருந்தால் நான் என்ன செய்வேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மொத்த சக்தியை பார்க்க போகிறோம். ஓரளவு பரப்பிலிருந்து ஓரளவு நேரத்தில் காலப்புற சக்தி அது சமன் சிக்மா இன்டு டி டு தி பவர் 4 ஒரு கரும்பொருள். அது ஒரு ஏனைய பொருட்களாக இருந்தால் நீர் ஒரு இப்படி ஒரு வலிவை போடணும், சிக்மா இன்டு டி டு தி பவர் 4. இது வந்து உங்களுக்கு அழகு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பிள்ளைகள் ஏன் அழகு இல்லைன்னு தெரியும், இவ்வளவுமே இது இந்த அழகு கவனிங்க, இது இந்த அழகு என்ன, இது இந்த அழகு உங்களுக்கு தெரியும், இது இந்த அழகு தான் இந்த ஈந்த அழகு. ஆவி இது இந்த அழகு ஈந்த அழகாக இருந்தால் இனி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ஒரு கணியம் வந்து அழகற்றதாக தான் இருக்கும். ஆவி அந்த ஈ வந்து அழகற்றது. அது இன்னும் இருக்கும்னு சொன்னால் கவனிங்க, இந்த ஈ அதாவது மேற்பரப்பின் காலல் திறன் எனப்படும். கவனமாக இருக்கணும், மேற்பரப்பின் காலல் திறன் எனப்படும். காலல் திறன், காலல் திறன் எனப்படும். மேற்பரப்பின் காலல் திறன் எனப்படும். அது என்ன காலல் திறன், அவங்க பாருங்க என்ன இருக்கு, நியூட்டனை குறியீடுல பார்த்தீங்கன்னா கவனிங்க, dq dt is equal to EA into theta minus theta, EA into theta minus theta ன்னு பார்த்தீங்க. அது வந்து இந்த காலல் வலு, இது வந்து காலல் வலு, எமர்சிவ் பவர்ன்னு சொல்றது காலல் வலு. இந்த காலல் திறன் என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த ஈக்கும் கரும்பொருள் காலல் வலுக்கும் விடப்பட்ட விகிதம். அந்த நியூட்டனை குறியீடு dq dt சமன் EA into theta minus theta, அந்த E வந்து அதில் இந்த வந்து E வந்து காலல் வலு. அப்போ அந்த காலல் வலுவை அந்த காலல் வலுங்கள் கரும்பொருளின் காலல் வலு, கரும்பொருளுக்கு காலல் வலு உண்டு முழுக்க EV is equal 1. எனவே இந்த E is equal to E என்று வரும். ஒரு சாதாரண பொருளுக்கு E is equal to E என்று வரும். ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியணும் ஆவி என்ன இருக்க போகிறேன், இந்த E over EV, EV is equal to 1. காலல் வலு இது அலகுடையது, EV அலகுடையது, காலல் திறன் அலகற்றது. EV அதாவது காலல் வலு அலகுடையது. அந்த அலகு காணலாம், பேட்ஸ் மீட்டர் மைனஸ் கெல்வின் மைனஸ் 1 வரும். இதுலேருந்து எடுக்கலாம் அலகு ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ எடுக்கலாம், அதாவது இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் காலல் வலு ரெண்டு அடையாளப்படுத்த தெரியும். மேற்பரப்பின் காலல் திறன் அல்லது காலல் வலு எடுப்பீங்க கவனிங்க. அப்போ இதை அழிச்சிட்டு எடுக்கிறேன்னு பாருங்க, இந்த ஈயை வந்து பார்த்தீங்கன்னா காலல் திறன், எது இந்த காலல் திறன் மேற்பரப்பின் காலல் திறன். இதில் வந்து பார்த்தோமா இருந்தால்
இது வந்து அடையாளப்படுத்தினா dq dt is equal to dq dt is equal to EA minus அதாவது E into A E into A into theta minus theta theta minus theta அதாவது இதில் theta minus E வந்து காலல் பெல் இந்த காலல் திறன் எப்படி போடுறோம் அதாவது ஒரு மேற்பரப்பின் காலல் வலுவின் கீழ் கரும்பொருளின் காலல் வலு ஆவே என்ன பெருமானம் கரும்பொருள் காலல் வலு உண்டு E அதான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரைட் அப்போ ஒரு விதியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம் அதாவது ஒரு பொருள் கரும்பொருள் இருந்து அதாவது இந்த பொருளாக இருந்தால் ஓகே காலப்படுற சக்தி எல்லா அலநிலத்தோட மொத்தமாக ஒரு மேற்பரப்பிலிருந்து காலப்படுற சக்தி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு 4 அந்த மேற்பரப்பின் வெப்பநிலை போடணும் பொருளின் வெப்பநிலை போடக்கூடாது மேற்பரப்பின் வெப்பநிலை தான் டி ஆனால் அப்போ இது கரும்பொருள் தானே அப்போ என்ன நடக்கும் சூழலில் ஒரு வெப்பநிலை இருக்குமா இருந்தால் அதுலேருந்து காலப்படுற சக்தி உறிஞ்சும் ஆகவே இதில் தேறிய சக்தி எவ்வளவா இருக்கும் பாருங்க அதாவது இ என்னவா இருக்கு இதில் உறிஞ்சுறது E1 எடுப்போம் அதாவது சிக்மா இன்டு T0 இது உறிஞ்சுது இந்த சக்தியை உறிஞ்சுது இது காலுது ஆகவே மொத்தமாக காலல் எவ்வளவா இருக்க போகுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் மொத்தமாக காலல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தோமா இருந்தால் E is equal to sigma into T4 minus T0 T4 minus T0 இதுதான் தேறிய காலம் சரியோ அப்போ இவ்வளவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் படிவா ஒரு கரும்பொருளை வந்து நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம் ஒரு கரும்பொருள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோம் அந்த கரும்பொருள்லேருந்து வந்த கதிர்பின்ன செறிவை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ரைட் அப்போ இதில் தேறிய காலம் இப்படி இருந்தது அப்போ நியூட்டனை குளிர் விதியை பார்த்தீங்கன்னா கவனிங்க dq dt equal to EA into theta minus theta அங்கே மேற்பரப்பில் தான் இந்த E வர்றதுனால அந்த அங்கே சக்தி இழப்பு மேற்பரப்பால் தான் வருது இந்த ஈக்குரிய இயல்பு அங்கே மேற்பரப்பால் வர சக்தி இழப்பு சரியா ஓகே இன்னொரு விதியை இதிலே அடையாளப்படுத்துகிறார் பாருங்க என்ன மாதிரி இதில் அடையாளப்படுத்தப்படுறது பாருங்க இதே ஒரு விதி இனி அடுத்த விதியை பார்த்தோம்னா கவனிங்க இதில் அடையாளப்படுத்தப்பட்ட விதி வீனரின் இடப்பெயர்ச்சி விதி என்று இன்னொரு விதி அடையாளப்படுத்தப்பட்டது அந்த 2 விதியிலையும் உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு MCQ இருக்கும் ஃபைனல் பேப்பரில் சரியா அப்போ இதிலே இந்த மாதிரி இந்த விதி அடையாளப்படுத்தப்பட்டதுன்னு பார்ப்போம் கவனிங்க அடையாளப்படுத்தப்பட்டது பார்ப்போம் வீனரின் இடப்பெயர்ச்சி விதி அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இருந்தால் வீனரின் இடப்பெயர்ச்சி விதி வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லோன்னு சொல்கிறது வீனரின் இடப்பெயர்ச்சி விதி அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே அவர் இந்த பரிசோதனை முடிவை வச்சுக்கொண்டு கேட்கிறேன் இடப்பெயர்ச்சி விதி அவர் என்ன செய்தாருன்னா இந்த உயர் சரிவை கால அலைநீளம் உதாரணமாக எடுப்போம் இதில் லேம்டா மேக்சிமம் அப்போ இதில் எடுப்போம் இப்படி ஒரு கிராஃபுக்கு இருப்பேன் வீணர் இடப்பெயர்ச்சி விதி இங்கே பாருங்க இப்படி ஒரு கிராஃபுக்கு இருப்பேன் ஒரு குறித்த வெப்பநிலை வெவ்வேறு வெப்பநிலை இப்படி வந்திருக்கு இதில் எப்படி வந்திருக்கு இதில் எப்படி வந்திருக்கு இப்படியே வருது அப்போ இங்கே கவனமாக இருக்கும் நான் சொல்கிற விஷயத்தை பாருங்க அளவு பாருங்க வேட்ஸ் மீட்டர் -2 ஓவர் டி லேம்டான்னு போடுறேன் டி லேம்டா அப்போ யூனிட் வேவ் லென்த் இன்டர்வல் டி லேம்டா இது வந்து லேம்டா இதில் பாருங்க இந்த மட்டம் வரையும் தான் இவர காலம் இதில் காலப்புறம் உயர் சரிவுக்குரிய லேம்டா என்ன இதை லேம்டா மேக்சிமம்னு சொல்லுவாங்க உயர் சரிவை கால்ற உயர் சரிவை நம்ம என்ன அந்த ஓரில் பிறப்பிலிருந்து ஓரில் நேரத்தில் காலப்படுற உயர் சரிவு அந்த நிகழ்வதில் அந்த HF-ஆல் பெருக்கிற சக்தி வித்தியாசம் பெருக்கிற அந்த உயர் சரிவுக்குரிய பெருமான் லேம்டா மேக்சிமம் இதில் வந்து பாருங்கள் லேம்டா மேக்சிமம் இங்கே வருது குறையுது இங்கே வந்து பாருங்கள் லேம்டா மேக்சிமம் குறையுது அப்போ இது கொஞ்சம் மாற்றி எழுதணும் ஓகே இதில் கிராஃப் இப்படி வராது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இப்படி வந்து ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா மேக்சிமம் இப்படி வரும் அப்போ இது ஒரு அவன் அடையாளப்படுத்தி பார்க்குறான் எப்படி இந்த லைனை அப்படி கீறி பார்க்குறான் இந்த மேக்சிமத்துக்களால் போகிற லைனை கீறி பார்த்தா என்னன்னு சொல்கிறான்னா இது T1 இது T2 இது T3 என்றா
A lambda maximum 1, A lambda maximum 2, A lambda maximum 3 என்று எதிர்பார்த்தீங்கன்னா தெரியுதா போட்? அதாவது lambda maximum 1, lambda maximum 2, lambda maximum 3 என்று எதிர்பார்க்கலாம். அப்போ இதில் வந்து அடையாளப்படுத்திங்கன்னா என்ன இருக்கும் பாருங்க, இது lambda maximum 1, இது 3, இது 2, இது 1, T1, T2, T3 இந்த லைனை பெருக்குறீங்க. அவர் பெருக்கி பார்க்குறார் lambda maximum 1 into T1 is equal to lambda maximum 2 into T2 lambda maximum 3 into T3. அது ஒரு மாறா பெருமானம் இருக்கா ஏன்னு டிஸ்கஷன். ஓகே, அவர் அந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட்னால பிளாங்கின் தத்துவத்தால் நிறுவலாம். அப்போ இப்படி ஒரு பெருக்கம் மாறாமல் இருக்கா. அப்போ lambda maximum into T is equal to மாறிலி. அது என்ன எழுதுறான்னா A என்று சொன்னால் பீனரின் மாறிலி இருக்கு. இது பரிசோதனை முடிவு. lambda maximum into T என்றது எழுதியிருக்கான், அதாவது பீனரின் மாறிலி என்று அடையாளப்படுத்துறோம். அப்போ இதில் வந்து எனக்கு முடிவு. அப்போ பாருங்க, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம். ஓகே, அப்போ இவ்வளோத்துலேயும் பாருங்க அமைக்கும் பரப்பு தனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, ஒவ்வொரு தனி வெப்பநிலையும் கற்கப்படும் உயர் கதிர்ப்பின் அலைநீளமானது வெப்பநிலை அதிகரிக்க குறைவடைகிறது. இங்கே பாருங்க, அதாவது lambda maximum T is equal to constant, lambda maximum proportional 1/T. இதுவே வீனரின் இடப்பெயர்ச்சி விதியாகும். ஏயின் அலகு மில்லி கெல்வின். அந்த பெருமானம் பாடமாக தேவையில்லை, ஏயின் அலகு மில்லி கெல்வின். இந்த அளவு டாபிக்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு கேள்வி இருக்கும். உங்களோட பைனல் பேப்பரில் ஒரு MCQ 10 MCQ ஒவ்வொரு வரியத்திலும் ஒவ்வொரு MCQ வரலாம். அப்போ இதை நாங்கள் ஒரு சமரியோட இந்தியான் பாட வழியை முடிக்கலாம்னு எதிர்பார்க்குறேன். அப்போ என்ன சமரின்னு பாருங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சரியா? அப்போ ரிப்பீட் பண்ணுறது பாருங்க. அப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கவனிங்க. முதலாவது, இந்த சடமும் கதிர்ப்பிலையும் வந்து ஒரு நவீன பௌதிகம். சடமும் கதிர்ப்பு நவீன பௌதிகம் ரெண்டா என்ன கிளாசிக்கல் பிசிக்ஸிலிருந்து நாங்கள் விளத்த போகிறோம். அதாவது என்ன செய்கிறோம்னு சொன்னால் கவனிங்க, ஒரு அட்டோமிக் லெவல், அதாவது ஒரு சக்தி சிறிய சிறிய துணிக்கைகளின் பரிசோதனை முடிவுகளை, சிறிய சிறிய துணிக்கைகளின் நடத்தைகளை பற்றி ஆராய்க்க இந்த துணிக்க பகுதி, அதாவது கிளாசிக்கல் பிசிக்ஸ், நியூட்டன பொறியியலோ தொடர்பியல் கொள்கையோ ஒத்துவரையில் இந்த பரிசோதனை முடிவுகளுடன். எனவே இந்த சிறிய சைஸ், அட்டோமிக் சைஸ் அல்லது மைக்ரோஸ்கோபிக் சைஸ் அப்படியான சில துணிக்கைகளுக்குரிய நடத்த கோலங்களை பற்றி ஆராய்க்க, அதில் வர இயல்புகள், இந்த பரிசோதனை முடிவுகளை விளக்குவதற்கு துணிக்க பகுதியவியல் என்றதை குவாண்டம் பிசிக்ஸ் என்றதை அறிமுகப்படுத்திக்கார் மேக்ஸ் பிளாங்க். ஏனென்றால் கிளாசிக்கல் பிசிக்ஸால் விளங்கப்படுத்தப்பட முடியாது இந்த விஷயம். அந்த அப்படி கிளாசிக்கல் பிசிக்ஸால் விளங்கப்படுத்தப்பட முடியாத 3 பகுதிகள் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று கரும்பொருள் கதிர்ப்பு, 2வது என்னவா இருக்கு ஒளிமின் விளைவு, 3வது கதிர் தொழிற்பாடு. இன்றைக்கு பாடப்பிறப்பு நாங்கள் படித்து கொண்டது, அதாவது கரும்பொருள் கதிர்ப்பில் வந்து என்ன நடக்குது, இந்த நியூட்டன் பொறியியலையோ அல்லது அலைக்கொள்கையோ பயன்படுத்தி கரும்பொருள் கதிர்ப்பால் வார விரைவு, எந்த விரைவு, இந்த விரைவை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கிறேன். ஏன் இப்படி வந்தது, வெப்பநிலை கூட இருக்குன்னா விளங்கப்படுத்த முடியாமல் போயிட்டேன். E வாட்ஸ் மீட்டர் மைனஸ் 2 ஓவர் டி லெம்டா, இது லெம்டாக்குமான கிராஃபை விளங்கப்படுத்தப்பட முடியாமல். இதுக்கு வந்து அப்போ கரும்பொருள் கதிர்ப்பையின் தொடர் திருசியம், நேர்கோடு திருசியம்னா என்ன, நேர்கோடு திருசியம் வந்து வாயு பதார்த்தங்களாக இருக்கணும். தொடர் திசையம் வந்து திண்மன் திரவங்கள், இதுதான் தொடர் திசையம் வரும். தொடர் திசையத்தில் வந்து உதாரணங்கள் காட்டியிருக்கேன், அந்த என்ன மாதிரி டியூனிங் பாக்ஸை வச்சு என்ன மாதிரி நடக்குதுன்னு. அப்போ இந்த தொடர் திசையத்தை எடுத்து, தொடர் திசையத்தினா கரும்பொருள் கதிர்ப்பு ஒரு தொடர் திசையம். அப்போ இந்த தொடர் திசையம் இப்படி உருவானது என்றதுக்கு பிளாங்க் சொன்னது ஒன்று அட்டோமிக் ஆசிலேட்டர். அந்த அதாவது அந்த கேவிட்டியில், அந்த கரும்பொருளில் இருக்கிற மேற்பரப்பில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் அதிர்வுகளை ஆற்றுகிறது. அண்டு அந்த அணுக்கள் அதிர்வுகளில் சக்தி வந்து E=2வது E=NHF. அதாவது H என்றது ஒரு பிளாங்கின் மாறிலின்னு டிஃபைன் பண்ணிக்கார், F என்றது அது இந்த அதிர்வன். அப்போ ஒரு பண்டில்ஸாக ஒரு கட்டியாக வந்து விழுமென்று எதிர்பார்க்குறார். ஒரு சக்தி மட்டத்திலேருந்து இன்னொரு சக்தி மட்டத்துக்கு வரைக்கும் கட்டியாக விழுது என்று எதிர்பார்த்து, இதில் வந்து அவற்றை வியூ வந்து என்னத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் கவனிங்க, இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். இந்தியாவில் வந்து இந்த நிகழ்தகவு குறைவு, ஆனால் சக்தி மட்ட வித்தியாசம், நிகழ்தகவு கூட சக்தி மட்ட வித்தியாசம் குறைவு, ஆவி பெருக்கம் சின்னதாக இருக்கு. இங்கே வந்து சக்தி மட்ட வித்தியாசம் கூட, நிகழ்தகவு குறைவு, பெருக்கம் சின்னதாக இருக்கு.
இங்க வந்து சக்தி மட்ட வித்தியாசம் ஓரளவு பெருசு, பெருக்கமும் நிகழ்தவும் பெருசு, ஆகவே அந்த பெருமானம் பீக்கில் வருதுன்னு சொல்லிக்க. ரைட், இந்த அளவை விளங்கப்படுத்தி இதில் இருந்து அவர் என்ன சொன்னார், பிளாங்க் வந்து இந்த HF என்றது அலையா எடுக்கவில்லை, அது துணிக்கைகளாக இருக்குன்னு சொல்லி அந்த துணிக்கைக்கு பேர் வச்சார். அதாவது Hν உண்டு, அதாவது ஃபோட்டோன் உண்டு, அதாவது எஃப் என்றே போடலாம். அதாவது இந்த துணிக்கைக்கு பேர் வச்சவர் என்ன, அதாவது NHF வண்டிக்க அது போட்டோன்கள் என்று சொல்லிக்க. யார், ஐன்ஸ்டீன். அந்த போட்டோன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது நாங்கள் ஒளிமின் விளைவில் என்ன மேலேயுமா போட்டோன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ அவ்வளவு விளங்கினா இந்த கிராஃப்லேருந்து 2 இது ஏரியா பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இந்த ஏரியா, அதாவது இந்த அலகின்ற பரப்பு அமைக்கிற கோன் பரப்பு, அதாவது இதனை தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்குக்கு நேர்சமன்னு சொல்லி ஸ்டெஃபான்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிக்க. அதாவது E = சிக்மா × 10⁴. இது ஏனைய இது கரும்பொருள். கரும்பொருள்னா என்னன்னு சொல்லிங்க, அதில் வந்து தொடர் திசையம் காட்டப்பட்டிருக்கும், லைன் ஸ்பெக்ட்ரம்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்க. E = ஏனைய பொருட்களுக்கு இப்படி ஒன்று காட்டிங்க, சிக்மா × 10⁴. இது வந்து ஒரு காலல் திறன், அது இந்த E அது அதாவது காலல் திறன் சொல்றது, அதாவது அலகற்றது. சரியா, அந்த E என்னவா இருக்குன்னு சொன்னா E/EV. EV = 1 கரும்பொருள் கதிர்ப்புடைய காலல். அதே மாதிரி வீணர் இடப்பெயர்ச்சி விதியில அந்த கிராஃப் வந்து பார்த்தோமா இருந்தா, இல்ல கிராஃப் பார்த்தோமா இருந்தா, அந்த உயர் கதிர்ப்பு செறிவை கால்ற உயர் கதிர்ப்பின் செறிவை கால்ற அலைநீளத்தின் பெருக்கம், உயர் கதிர்ப்பின் செறிவு இப்படித்தான் வருதுதான். அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை கூட கூட என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இப்படியே வந்து வரைக்க இதுல வந்து வெப்பநிலை கூடிக்க பாருங்க, T1 T2 T3 என்றைக்க வெப்பநிலை கூட கூட அந்த சிறிய அலைநீளத்தை கால்ற கதிர்ப்பின் செறிவும் வருது. அலைநீளங்கள் சிறியதை நோக்கி வந்து கொண்டு மேக்சிமம் உயர் கதிர்ப்பின் செறிவும் வந்து உயர் செறிவை கால்ற கதிர்ப்பின் அலைநீளமும் குறைஞ்சு கொண்டு வருது. ஆனால் முதல் இந்த இடத்துக்கு தான் அலைநீள கதிர்ப்பு இருந்தது. ஒப்ப வெப்பநிலை கூட இஞ்சாலை கதிர்ப்பு கூடுது, இஞ்சாலை அலைநீளம் கூடுது, இங்கேயும் கூடுது, இங்கேயும் என்னது இஞ்சாலையும் வருது. அப்போ இந்த அலைநீளம் குறைஞ்ச அலைநீளங்களுடைய கதிர்ப்பையும் காலுது வெப்பநிலை கூட கூட, வெப்பநிலை கூட கூட குறைஞ்ச அலைநீளமுடைய கதிர்ப்பையும் காலுது. ஆகவே ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் பாருங்க, என்ன ரீசன் பாருங்க, கேள்வியில வருவேன். ஒவ்வொரு வெப்பநிலை கூட கூட குறித்த அலைநீளத்துக்குரிய கதிர்ப்பின் செறிவு கூடிக்கொண்டு போகும். வெப்பநிலை கூட கூட உதாரணமாக லேண்ட்பானோட அலைநீளமுடைய கதிர்ப்பின் செறிவு பாருங்க, இதுல இருந்து இங்க போகுது, கூடிக்கொண்டு போகுது. T1ல இந்த செறிப்பா இருந்தா T2ல இந்த செறிவு, T3ல இந்த செறிவா இருக்கு. அப்ப இவ்வளவு முடிவு நாங்க பார்ப்போம். அப்ப இந்த இதில் பற்றி கிராஃப்ல நான் கேள்வி எடுப்பேன். அப்ப இந்த இது லெம்டா மேக்ஸிமம் T = மாறிலி என்று பார்த்துக்கணும். இது வீணர் இடப்பெயர்ச்சி விதி. உங்களுக்கு தெரியணும், வெப்பநிலை கூட கூட அந்த உயர் அதாவது அலைநீளம் குறைஞ்ச செறிவுகளும் காணப்படுது. வெப்பநிலை கூட கூட அலைநீளம் செறிவு இந்த குறைஞ்ச செறிவுகள் காணப்படுக, அதாவது வெள்ளொளி ஒன்று வருது. ரைட், அதை பற்றி அடுத்த பாடப்பிறப்பில் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் மிச்சத்தை பரவணும் முடியல், இதில் கொஞ்சம் கேள்விகள் செய்வோம் எதிர்பார்க்குறோம். ஓகே.